வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எவ்வளோ சுலபமான முறையில் மிக்சர் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்டுறேங்க. எனக்கு தெரிஞ்ச முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. வாங்க எப்படி மிக்சர் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க எப்படி மிக்சர் செஞ்சதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி காயட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். 1/2 கிலோ கடல மாவை 2ஆக பிரித்து 2 குண்டால் எடுத்து வச்சுருக்கேங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று குச்சி மிக்சர் போடுறக்கும், ஒன்று பூந்தி மிக்சர் போடுறக்கும் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது நம்ம கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. லேஸ் அவுள் கெட்டி அவுள் எடுத்து வச்சுருக்கேங்க. வறுத்த நடக்கலை எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை, அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க இதோட பூண்டும் முந்திரியும் எடுத்துக்கலாங்க. நான் பூண்டு பிடிக்காதுங்கிறதுனால தவிர்த்துட்டேங்க. அது கூட மசாலா கலக்கிறதுக்காக ஸ்பைசஸ்க்காக உப்பு, பெருங்காயம், வரமிளகாத்தூள் 3ஐயும் எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றி பிணையறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. நம்ம அதுக்குள்ளே வாங்க குச்சி மிச்சருக்கான மாவை ரெடி பண்ணிடலாம். முதல்ல அதில் 1/4 கிலோ கடல மாவுக்கு 75 கிராம் அரிசி மாவு சேர்த்து, அது கூட உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம் கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிடுங்க. பிணையும் போது கொஞ்சம் காஞ்சிட்ருக்கிற கொஞ்சம் சுடு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இடியாப்ப குழலில் ஒட்டாமல் வரும். அதுக்காக கொஞ்சம் நான் ஊற்றிருக்கேங்க. ஊற்றி இப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. அடுத்தது பூந்திக்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க. அதே மாதிரியே 1/4 கிலோ கடல மாவுக்கு 75 கிராம் அரிசி மாவு சேர்த்துட்டு, உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம் போட்டிருக்குங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோங்க. கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கலர் பொடிக்கு பதிலாக மஞ்சத்தூள் சேர்த்துறேங்க. நம்மளோட மஞ்சத்தூள் தாங்க. மஞ்சத்தூள் சேர்த்திட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக கரைச்சிக்கணுங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியாக இருக்கணும். தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா அந்த ஓட்டை வழியாக சடசடன்னு விழுந்துருங்க. கெட்டியாக இருக்கும்போது தான் அது நல்லா ஒவ்வொரு ட்ராப்பாக விழுகும்போது முட்டாக வரும் பூந்தி. அதுக்காக தான் இவ்வளோ கெட்டியாக எடுத்துருக்கோம். இப்போ மாவே ரெடி பண்ணியாச்சு, பூந்தி ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மாவு எடுத்து இடியாப்ப குழலில் போட்டு புழிஞ்சு குச்சி மிச்சர் ரெடி பண்ணிடலாங்க. நம்ம பார்த்திங்களா எப்படி ஃப்ளூவாக விழுவுங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு இப்படி புழிஞ்சிடுங்க. புழிஞ்சு எடுக்கும்போது இந்த எண்ணெயெல்லாம் சுற்றிலும் இருக்க எண்ணெயெல்லாம் சுத்தமாக அடங்கிடுங்க. அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் 2 நிமிஷம் இப்படி அமுத்தி திருப்பி போட்டு அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா அதுவே நல்லா கிறிஸ்பியாக சவுண்டு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி இருந்தால் அதை வச்சு போடுங்க. இல்லாட்டி கண்ணு சட்டுவத்துலேயும் போடலாங்க. பூந்தி கரண்டி ஊற்றி தேய்க்கக்கூடாதுங்க. போட்டு தட்டணும். தட்டும்போது உங்களுக்கு இதை பார்த்திங்களா இப்படி பூந்தி உருண்டையாக எப்படி இருக்குன்ட்டு அப்படி இருக்கும். நீங்கள் தேய்க்கும்போது இந்த ரவுண்ட் கிடைக்காது, அது நீளியாக போயிடுங்க. அதுவும் இதே மாதிரி தான். அந்த பபுள்ஸ் அடங்கின பிறகு ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. அது கலக்குனாலே நல்லா கலகலன்னு சவுண்டு வருங்க. அதுலேயே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது கண்ணு சட்டுவத்தை வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வீட்டில் இருக்கிற கண்ணு சட்டுவத்தை வச்சும் பூந்தி போடலாங்க. அவ்வளோ தட்டணுமே தவிர தேய்க்கக்கூடாது. இப்படி தட்டும்போது பார்த்திங்களா அது எப்படி உழுக பூந்தியாக வருதுன்னு. அதனால தான் தட்டணுமே தவிர தேய்க்கக்கூடாது. அதுக்கு தகுந்தாப்பில் கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி பூந்தி போட்டு எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே கருவேப்பிலை போட்டோங்க. இது ஈஸியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே கெட்டி அவுள், நடக்கல்லை, பொட்டுக்கடலை, பூண்டு, முந்திரி எல்லாத்தையும் 1 பை 1 பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பொரிச்சு எடுத்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பொட்டுக்கடலையெல்லாம் இப்போ வேகமாக வடச்சட்டிக்குள்ளே போகாது, அதுக்குள்ளேயே பொரிஞ்சு நிற்கும். நம்ம திருப்பி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. ஒவ்வொன்றா இப்படி பொரித்து நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து இந்த குச்சி மூக்கியை நல்லா நொறுக்கி
ஒரு பெரிய அகல பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டுக்கணுங்க. போட்டுட்டு அதுக்குள்ளேயும் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்ல கலகலன்னு சவுண்டு கேட்குங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க மிக்சரு. அதனால் நல்ல கலகலன்னு சவுண்டு கேட்குங்க. கலக்கிட்டு அவ்வளோதாங்க, டேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். சரி, எப்படி செஞ்சதுன்னு பார்த்தீங்களா? ஈஸியாக மெத்தட் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எப்படி வீட்டில் மிக்சர் செய்வேனோ அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் கிட்டே வந்து முறுக்கு ரெடிமிக்ஸும் இருக்குங்க, மிக்சர் ரெடிமிக்ஸும் இருக்குங்க, கடல மாவும் இருக்குது, அரிசி மாவும் இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொரியர் மூலிமா அனுப்பிச்சி வைப்பேங்க. இது மட்டும் இல்லைங்க, எங்கள் கிட்டே சாமை, வரகு, குதிரைவாளி, தெனை, ராகி, கம்பு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எப்படி மாவு வேணும், அதாவது வந்து தினை மாவு வேணுமா, கம்பு மாவு வேணுமா, குதிரைவாளி மாவு வேணுமா, இல்லை எல்லாமே மிக்ஸ் பண்ணி எனக்கு மாவு அரைச்சி அனுப்புவீங்களா அப்படின்னாலும் கண்டிப்பாக அனுப்புவாங்க. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன மாவு வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கான சார்ஜஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேங்க. அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய ஆர்டரை ஓகே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரேட் லிஸ்ட் எல்லாமே அனுப்புகிறேன். பேமெண்ட்டையும் ஓகே பண்ணி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா கொரியர் பண்ணி உங்களுக்கு 2 டேஸில் உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி அது போக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க என்னோடய கஸ்டமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எங்களோட கடையில் ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்களா, அந்த ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்துச்சு, முறுக்கு சுட்டிங்களா, அது எவ்வளோ டேஸ்ட்டாக அப்படிங்கிறத நீங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணும்போது என்னோடய வியாபாரம் பெருகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அதர் கஸ்டமர்ஸ்க்கு என்னோடய பொருளோட ரிவ்யூ தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த வேண்டுகோளை ஏற்று நீங்களாம் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேங்க. எங்ககிட்ட வந்து ரெடிமிக்ஸ் முறுக்கு மாவும் இருக்குது, ரெடிமிக்ஸ் மிக்சர் மிக்ஸும் இருக்குது, கடல மாவும் இருக்குது, அரிசி மாவும் இருக்குது. இப்போ பொங்கல் வருது இல்லைங்களா, வச்சுருவாங்க. கண்டிப்பாக எங்களோட பொருள் தனி ரேட்டு தான், கொரியர் அடிஷ்னலாக வரதுங்க. நான் உங்களுக்கு எல்லா முழு விவரங்களையும் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அனுப்புகிறேங்க. நன்றி, வணக்கம், முன்னேறுவோம்.